பேச்சு சுதந்திரம் குறித்து 33 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம், முதல் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் இருக்குது, இதில் சர்வாதிகார நாடுகள் இடம் பெற்றிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவை சார்ந்த ஃபியூச்சர் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்ற அமைப்பு பேச்சு அப்புறம் கருத்து சுதந்திரம் குறித்து 33 நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆய்வு நடத்தினாங்க. இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா இந்தியா 62.6 மதிப்பெண்கள் பெற்று 24வது இடத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. சரி, இப்போது முதல் 3 இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நார்வே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. இதனுடைய மதிப்பெண் 87.9 மதிப்பெண். இரண்டாவது இடத்துல டென்மார்க், இதனுடைய மதிப்பெண் 87. மூன்றாவது இடத்துல ஹங்கேரி, இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் 85.5 மதிப்பெண் எடுத்திருக்கு. இந்த 3 நாடுகள் தான் முதல் 3 இடத்துல இருக்குது. நார்வே, டென்மார்க், ஹங்கேரி. இதில் சர்வாதிகார போக்கு கொண்ட நாடுகள் எது அப்படின்னா ஹங்கேரி அப்புறம் வெனிசுலா. ஹங்கேரி பார்த்தீங்கன்னா 85.5 மதிப்பெண் கொண்டு 3வது இடத்துல இருக்குது. அடுத்தது 4வது இடத்துல வெனிசுலா இருக்குது, 81.8 மதிப்பெண் கொண்டு இருக்குது. இந்த ஹங்கேரியும் வெனிசுலாவும் சர்வாதிகார போக்கு கொண்ட நாடு. ஆனால் இந்த சர்வாதிகார போக்கு நாடுகள் கூட பேச்சு சுதந்திரத்தில் இந்தியாவை விட முன்னிலையில் இருப்பதா ஆய்வு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு, சரிங்களா, மக்களாட்சி. அப்படிங்கும்போது நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 இடத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இருந்திருக்கணும். ஆனால் நம்ம ஒரு ஜனநாயக நாடாக இருந்தே நம்ம 24வது இடத்துல இருக்கோம். சர்வாதிகார போக்கு கொண்ட நாடுகளான ஹங்கேரியும் வெனிசுலாவும் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துலையும் 4வது இடத்துலையும் இருக்கிறதா இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.